வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஃபெயிலியர் ஃப்ரேம் சீசன் 1 எபிசோட் நம்பர் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த மான்ஸ்டரை திருப்பி அட்டாக் பண்ண போய் நம்ம ஹீரோ கிட்ட எம்பி ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு எம்பி வச்சு அவங்க கிட்ட இருக்க மான்ஸ்டர்ஸை நம்ம ஹீரோ எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்கான். ஒரு மான்ஸ்டர் அவன் அட்டாக் பண்ண வர பேரலைஸ் பவர் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்த ஒரு எம்பியும் யூஸ் பண்ணிட்டான். இப்போ அவங்க கிட்ட எம்பியே இல்லை. அதே நேரத்தில் அவனை அட்டாக் பண்ண நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் பேரலைஸ் அட்டாக் பண்ணி பார்க்கறான். ஆனால் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இந்த இடத்துல இவ்வளவு மான்ஸ்டர்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நான் என்ன பண்றது நான் சாகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ மறுபடியும் பேரலைஸ்னு யூஸ் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவங்ககிட்ட எம்பி இல்லாதனால அது ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்குது. நான் இந்த இடத்துல சாகக்கூடாது, நான் சாக விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். திடீர்னு அவனுக்குள்ள லெவலப் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த பேரலைஸ் பவரும் ஒர்க் அவுட் ஆகிருச்சு. ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சிட்டான்னு நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பேரலைஸ் பாய்சன் சொல்லிட்டு அட்டாக் பண்ணி சாகடிக்கிறான். பேரலைஸ் அண்ட் பாய்சன் பவர் யூஸ் பண்ணி நிறைய மான்ஸ்டர்ஸை சாகடிச்சான். நம்ம ஹீரோ இப்போ பேரலைஸ் அண்ட் பாய்சன்ல லெவல் 2 வந்து போயிடுறான். போற போக்குல நிறைய மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டே போறான். நம்ம ஹீரோவுக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா எம்பி வந்து கிட்டத்தட்ட 8000க்கு மேல இருக்குது. அதோட நம்ம ஹீரோவுக்கு லெவல் அண்ட் எம்பி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அந்த மான்ஸ்டர்ஸ் சாக நம்ம ஹீரோக்கு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எம்பியும் அதே நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அங்க இருந்த நிறைய மான்ஸ்டர்ஸ் இறந்து போனதுன்னா நம்ம ஹீரோக்கு 500க்கு மேல லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னொரு சில மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோ பார்த்து பயந்தே ஓடிடுச்சு. நான் இங்க இருந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொண்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும், நான் இங்க இருந்து முதல்ல வெளியே போய் ஆகணும், எனக்கு சாப்பாடும் தண்ணியும் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே போக ட்ரை பண்றான். ஆனா வழியே இல்லை. நாட்கள் போக போக நம்ம ஹீரோக்கு பசி அதிகமானதுல நம்ம ஹீரோ பாய்சனை யூஸ் பண்ணி கொண்ட மான்ஸ்டரே பசி தாங்க முடியாம சாப்பிடுறான். அந்த பாய்சன்ல இருந்து ஆசிட்னால நம்ம ஹீரோவால இப்ப நகர கூட முடியல. இப்ப திடீர்னு அவன் கிட்ட இருந்து அந்த லெதர் பாக்கெட்ல இருந்து ஒரு வெளிச்சம் வருது. என்னன்னு போயிட்டு நம்ம ஹீரோவா அதுல மானாவை ப்ரொடியூஸ் பண்ணி பாக்குறான். அதுல கோகோன் சிப்ஸும் இருக்கு. அதை சாப்பிட்டு நம்ம ஹீரோனோட பசியை போக்கிக்கிறான். ஆனா நாட்கள் போக போக நம்ம ஹீரோ இன்னும் அதிகமான மான்ஸ்டர்ஸை கொண்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா முடியல. நான் எதுக்கு இவ்வளவு மான்ஸ்டர்ஸை கொண்டுகிட்டு இருக்கிறேன், நான் ஒரு கொலைகாரனா மாறிட்டேன், என்னோட சுயநலத்துக்காக நான் எவ்வளவு கொலைகளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கறான். அவனோட அப்பா அம்மா வீட்டில் இருந்தப்போ ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சிருப்பான். அப்பா அவனோட அங்கிள் அண்ட் ஆன்ட்டி வந்து அவன் அங்கே இருந்து அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னே தெரிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் யோசிச்சு பார்த்துட்டு, இப்போ நான் இங்கே உயிரோட இருக்கணும்னா உங்க எல்லாத்தையும் கொண்டுதான் ஆகணும், இது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் இதை ஏற்றுக்கிட்டு ஆகணும், அப்போ தான் என்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு மான்ஸ்டர்ஸையும் கொண்டு அதுக்காக ப்ரேயர் பண்ணி சாரி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இது என்ன ரூம்னு தெரியலையே, மானாவை ப்ரொடியூஸ் பண்ணாதான் கேட் ஓப்பன் ஆகுமோ அப்படின்னு நம்ம ஹீரோ மானாவை ப்ரொடியூஸ் பண்ணி கேட்டை ஓப்பன் பண்றான். உள்ளக்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இறந்து போய் எலும்பு கூட கிடக்குறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிட்டு அவங்களோட பொருட்களை செக் பண்ணி பார்க்கறான். அதுல ஒரு பையில நிறைய ஜெம்ஸ் இருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். நான் ஓப்பன் பண்ணதுல இந்த டோர் மட்டும் தான் என்கிட்ட இருந்து நிறைய மானாவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போறான். உள்ள ஒருத்தர் இறந்து போய் கிடக்குறாரு. அவரோட டைரி எடுத்து வாட்ச் பார்க்கறான். என்னோட பேரு ஏஞ்சலின் பத்ராட், என்ன எல்லாரும் கிரேட் சேஜ் ஏஞ்சலின்னு கூப்பிடுவாங்க. காடஸ் மிஸ்யஸ் தான் இந்த மோசமான இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. நீங்க இந்த லெட்டரை படிக்கும் போது நான் கண்டிப்பா இறந்து போயிருப்பேன்னு எனக்கு தெரியும், அதுவும் கொடூரமா அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆகிறான். அவர்கிட்ட வேற ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்கறான். அதுல இருந்து ஒரு ரெசிபி புக் எடுக்கிறான். இது எதுக்கான ரெசிபியா இருக்கும், டூல்ஸ்கெல்லாம் சாப்பாடுக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வாட்ச் பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் வேற ஒரு புக் எடுக்கிறான். அதுல வந்து ஃபார்பிடன் ஸ்பெல்னு போட்டிருக்குது. இதுல ஏதாச்சும் ஸ்பெல் வேர்டு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ வாட்ச் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோ அதுல இருக்க ஒரு பேஜை படிக்கிறான். சோலிட்டர்ஸ் கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருங்க, இங்க இருக்க எல்லாத்தையும் அதுதான் கொள்ளுது அப்படின்னு அந்த புக்ல போட்டிருக்கத வச்சு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இங்க இருக்க எல்லாத்தையுமே அதுதான் கொண்டுட்டு இருக்குது அண்ட் அதை கொண்டா மட்டும் தான் இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் இப்ப அந்த சோலிட்டரை தேடி வந்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ அவனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கிறான். நான் என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இங்கே இருக்கிறதுலே அதை தான் ரொம்பவும் பவர்ஃபுல், நான் ஜாக்கிரதையாக இல்லைன்னா கண்டிப்பாக செத்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜாக்கிரதையாக அந்த சோலிட்டர் மேலே பேரலைஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பேரலைஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட கையை அது துண்டா வெட்டிருச்சு. இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவே ஷாக் ஆகிறான். அது என்னோட கையை அட்டாக் பண்ணதுனா எனக்கு நிறைய ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது, இப்போ என்னால் ரைட் ஹேண்டிங் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். அதை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக அங்கேருந்து நவுண்டு வந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். இப்ப சம்மந்தமே இல்லாம ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளும் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறா. உள்ள சோலிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அதோட வாயில இருந்து ஆல்ரெடி இறந்து போன ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுக்காக அனுப்பி விடுது. நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் இறந்து போன ஹியூமன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை துரத்த, இன்னொரு பக்கம் அந்த சோலிட்டு கிரீப்பியான ஒரு ஸ்பைனோட நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறான். ஆல்ரெடி இறந்து போன ஹியூமன்ஸ் இந்த சோலிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஹியூமன்ஸோட கண்களை பார்க்கும்போது
ஆல்ரெடி இறந்து போயும் இது அவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்குது. நான் தான் இந்த ஹியூமன்ஸ்க்கு எப்படியாச்சும் விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் இறந்து போன ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் பேரலைஸ் பண்ணி சாகடிச்சிடலாம் நினைக்கிறான். இருந்தாலும் என்னால் முடியல. இவங்க ஆல்ரெடி இறந்து போனா கூட என்னால் இவங்க சாகடிக்க முடியல. என்னதான் இருந்தாலும் இவங்க என்ன மாதிரி ஒரு ஹியூமன்ஸ். நான் ஆல்ரெடி நிறைய மான்ஸ்டர்ஸை கொண்டுட்டேன். என்னால் முடியாது. நான் ரொம்ப வீக். என்னால் இவங்களை கொல்ல முடியாது. நீ ரொம்ப ஸ்ட்ராங். நான் இந்த இடத்துல கண்டிப்பாக சாக போகிறேன். என்ன கொன்றாத, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அந்த மான்ஸ்டர் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. நீ எவ்வளவு ஹியூமன்ஸ் அனுப்பினாலும் சரி, நான் இவங்களை கொல்ல மாட்டேன், என்னை விட்டு, நான் ரொம்ப வீக் அப்படின்னு நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கிறான். அந்த மான்ஸ்டரும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. இதான் கரெக்டான டைம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கரெக்டான டைமை பாயிண்ட் பண்ணி பேரலைஸா அட்டாக் பண்றான். எவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருந்த அந்த மான்ஸ்டரே ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ பார்த்து பயந்து ஷாக் ஆகி அந்த இடத்துல கீழே விழுது. ரைட் ஹேண்ட் இல்லைனோட என்னால அட்டாக் பண்ண முடியாதுன்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டேன். என்னோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு கரெக்டான டைம்ல அட்டாக் பண்ணுறதுக்காக நான் வீக்கான மாதிரி அடிச்சு உன்னை ஏமாத்திட்டு இருந்தேன். நீ எப்போ நான் வீக்குன்னு நம்பி ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல துள்ளுனியோ அப்பவே நீ தோத்துட்ட அப்படின்னு நம்ம ஹீரோவும் பாய்சனை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை துடி துடிக்க சாகடிக்கிறான். அதோட இறந்தும் கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருந்த அந்த ஹியூமன்ஸ்க்கும் நம்ம ஹீரோ ஒரு வழியா விடுதலை கொடுத்துட்டான். எவ்வளோ ஹியூமன்ஸை இறக்கமே இல்லாம துடிச்சு சாகடிச்சிட்டு இருந்த, இதை விட உனக்கு பெரிய தண்டனை யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பாய்சனை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை துடிக்க சாகடிச்சு கொள்றான். ஸ்லீப்பை யூஸ் பண்ணி டோட்டலா அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் நம்ம ஹீரோ மொத்தமா அழிக்கிறான். அந்த சோலிட்டரோட உடம்புல இருந்த நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகி ஆல்ரெடி இறந்து போனவங்க நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி தெரியுது. அதுல ஒருத்தர் மட்டும் காடஸை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் இறந்து போன சோலியட்டரோட கண்ணை அப்படியே பிடுங்கி அந்த ரூம் டோர்ல போய் வைக்கிறான். உடனே அந்த ரூமோட டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோவும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.